FDFSங்கிற நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப நாள் அது புரியவே இல்லை. அது என்னமோ FDFS ஆச்சா, FDFS பார்த்தாச்சா அப்படின்னு வேற கேட்பா. பார்த்தாச்சா புரியுறது, FDFSனா என்னன்னே புரியலையே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு பேரா அதுக்கு. அதனால FDFS பார்த்தாச்சான்னு அது தவிக்கிற அளவுலையோ. பார்க்கலன்னா முடியாது, அது பார்த்தே ஆகணும் சுவாமி. நான் போய் பார்த்துட்டு இருக்கேன், 40 வருஷமா போய் தலைவனை பார்த்துட்டு இருக்கேன்வா சில பேர். நாம கூட இப்ப காஞ்சிபுரத்துல குழந்தைகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தேவப்பெருமாள்னா தலைவன்னும். அந்த குழந்தைகளுக்கு அத்தனை ஆர்வம். தலைவா வந்துட்டான் வாசல்ல பெருமாள் புறப்பாடு ஆறுதுன்னு சொன்னா நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் கூட என்ன சொல்லணும்னா வாசல்ல தலைவன் வந்துட்டான். அது கேட்க எத்தனை நன்னா இருக்கு. எவன் உண்மையாகவே நமக்கு தலைவனோ அவனைத்தானே நாம தலைவன் சொல்ல வேண்டும். அவனை தலைவான் அழைத்தால் அவனுக்கு அத்தனை ஆனந்தம் ஏற்படுகிறதாம். பகவான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க அவரை தலைவான்னு கூப்பிட்டுட்டா அவர் பெருந்தலைவாங்கிறார் நம்மளை பார்த்து. அத்தனை பெரிய மனசுக்காரரா அவர் இருக்கார். நான் என்ன தலைவன், நீங்கள் தான் எனக்கு தலைவர்கள், பெருந்தலைவான்னு கூப்பிடுறா போல இருக்கார். அதனால வாசல்ல பெருமாள் வரார், குழந்தைகள் தலைவான்னா சொல்லும் போதே அடி எனக்கு மெய்சில் இருக்கிறது. அப்ப யார தலைவர்னு நாம சொல்ல வேண்டுமோ அவரைத்தான் தலைவர்னு நாம சொல்ல வேண்டும். நியாயமா அவர் பின்னாடித்தான் கூட்டம் கூட்டமாக நாம போக வேண்டும். நாம எத்தனை கூட்டமாக அவர் பின்னே நாம் போனாலும் நமக்கு நல்ல வாழ்ச்சிங்கிறது தான் உண்டே தவிர எந்த விதமான துயரச் சம்பவமும் அரங்கேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்காக கோயில ரொம்ப கூட்டம் இருக்கிறச்சே முண்டி அடித்து கொண்டு போக வேண்டும் எல்லாம் நினைக்கவே வேண்டாம். சில பேர் இப்ப கார்த்திகை மாசம் வந்துருத்துன்னா சோழிங்கபுரம் போங்க, சோழிங்கர் அபாரமான கூட்டம் இருக்கும். அதுவும் நன்னா இப்ப ரோப் கார் எல்லாம் போட்டாச்சுன்னு சொன்னா அது ஒரு சுற்றுலா தலத்தை போல ஆயிடுத்து. அதனால அது ஒரு தீர்த்த யாத்திரை ஸ்தலம்ங்கிறது போய் ஒரு சுற்றுலா தலம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. பரவாயில்ல, பெருமாள் சொல்ற ஏதோ ஒரு எண்ணத்தோட என்கிட்ட வந்துட்டு போ, ஒன்னும் குறையில்லைங்கிறார். ஆனா அது 8 மணி 8:30 மணிக்கு தான் கார்த்தால ஆரம்பிக்கிறார். சாயங்காலம் 4:30 5 மணிக்கெல்லாம் முடிச்சு விடுறார். கார்த்தால நீங்க 4 மணிக்கு போய் உட்காந்தா, அதுவும் கார்த்திகை மாசத்துல போங்க, அங்க ராத்திரி முழுக்க இத்தனை இருக்கைகள் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை இருக்காது, இதுல பாதி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அத்தனை பேர் முன்னாடியே உட்காந்துருக்கா. நமக்கு ஹாய்ங்கிறா, நம்ம உள்ள நுழையச்சேவே. நாங்க ராத்திரியே வந்து உட்காந்தாச்சு. நாம 4 மணிக்கு போனா சுலபமா பார்த்துடலாம்னு நினைச்சா 9 மணிக்கே வந்து நாங்க உட்காந்தாச்சுன்னு அங்க ஒரு பெருங்கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அப்படித்தான் கார்த்திகை மாசத்துலதான் போய் சேவிக்கணும்னு நிர்பந்தம் எல்லாம் நாம வச்சுக்கவே கூடாது. அதுக்காக சொல்ல வந்தேன். இப்ப பகவானை சேவிக்கணும்னு சொன்னா ரொம்ப கூட்டமா இருக்கா, உங்களால முடியலையா, நன்னா அந்த க்ஷேத்திரத்தை ஒரு சுத்து வண்டியிலேயே சுத்தி வந்துடுங்கோ, ஒன்னும் குறை கிடையாது. அந்த பிரதட்சணத்தையும் பகவான் பிரதட்சணமாகவே கருதுவான். இது நான் முடியாதவாளுக்காக சொல்லிட்டு இருக்கேன், அது ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப நான் 2 வீலர் எடுத்துட்டு நல்லா உடம்புல எல்லா சக்தியும் வச்சுட்டு ஒரு சுத்தி சுத்தி வந்துட்டு இன்னைக்கு ஒரு பிரதட்சணம் பண்ணேன்னா அதுவும் சத்தியமாக பிரதட்சணம் தான், ஒன்னும் சந்தேகம் கிடையாது. ஆனா நம்மால செய்ய முடிஞ்சு செய்யலேங்கிறது ஒரு குறையாக இருக்கும். அப்படி விட்டுடக்கூடாது. நடக்க முடியும்னா அந்த க்ஷேத்திரத்தை சுத்தி வாங்கோ. இன்னொரு சுலபமான வழி சொல்றேன், சேவிச்சுட்டு வரவாழ நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து வணங்குங்கள். அது என்னமோ நாம பெரிய குறையா நினைச்சுட்டு இருப்போம். இவாள் என்ன நாம சேவிக்கிறதுன்னா அவர்களைத்தான் சேவிக்க வேண்டும். சேவித்து விட்டு வந்தவர்களை நாம சேவித்தோம்னு சொன்னால் சேவித்து விட்டு வந்தவருக்கு ஒரு முறை அந்த க்ஷேத்திரத்தை தரிசித்த பலன், சேவித்து விட்டு வந்தவரை நாம தரிசித்தோம்னு சொன்னால் கோடி முறை அந்த க்ஷேத்திரத்தை தரிசித்த பலன். இதுக்கெல்லாம் மேல முக்கியமான ஒரு காரணம் சொல்றேன். எந்த பலனையும் உத்தேசித்து நாம எந்த செயலையும் செய்ய போவது கிடையாது. அது முக்கியம். கோயிலுக்கு போறையே என்ன பிரயோஜனத்துக்காக போனேன்னா இப்படி சொல்ல தெரிஞ்சுக்கோங்க, கோயிலுக்கு போறதே பிரயோஜனம்னு போனேன், அதனால எனக்கு ஒரு பலன் வேண்டாம், அதுவே பெரிய பலன். அது எத்தனை பேருக்கு கிடைச்சுடுறது? அதனால தரித்தல்னா சில பேர் விரதமாட்டம், கார்த்திகை மாசம் ஆச்சுன்னா போய் பார்த்தே ஆக வேண்டும், இல்லைன்னா முடியாதுன்னுவா, சாதிச்சுடுவா. ஆனா எல்லாராலையும் முடியுமா? இப்ப வயசானவர்கள்லாம் நம்ம தொண்டு கழவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டோம், ஆனா கை குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டோம். அங்க ரொம்ப கூட்டமா இருந்தது, கூட்ட நெரிசல், இதெல்லாம் நாம பண்ற தப்பு. அரசியல் கட்சி தலைவர்களே அத்தனை சொல்றா, நீங்கள்லாம் வர வேண்டாம், பெண்கள் வர வேண்டாம், வயசானவா வர வேண்டாம், குழந்தைகள் வர வேண்டாம். ஆனா அதை உள்ளே இருந்து சொல்றாளான்னு தெரியாது. பகவான் உள்ளே இருந்தே சொல்றார், நீ இருக்கிற இடத்துல இருந்து என்ன நினைச்சாலே உன் பக்கத்துல நான் வந்துடுறேங்கிறார். அதனால கூட்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி இருப்பதும் சரிதான், அதை யாரும் வேண்டாம்னு சொல்லல. உடம்புல சக்தி இருக்கா, அந்த கூட்டத்தோட போய் 8 மணி காலம் நின்றாவது திருவேங்கடமுடையான பார்த்துடணுங்கிற அந்த வெறி இருக்கிறதா, நல்லது, நன்னா போயிட்டு வாங்கோ, பெருமாள் நன்னா சேவிச்சுட்டு வாங்கோ. 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் பார்த்துட்டு தான் வருவேன்னு சில பேர் இருக்கா பாருங்க, நன்னா சேவிச்சுட்டு வரட்டும், ஒன்னும் குறை கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா அந்த தரித்தல்னா இது இருந்தா தான் முடியும். அப்படிதான் திருப்பாவ உபன்யாசம் கேட்கிறவா மார்கழி மாசம் எப்ப வரும் காத்துட்டே இருப்பா. மார்கழி மாசம் முடிஞ்சு கொடுத்துனா இப்ப கேட்டேன், இப்ப என்ன உங்களுக்கு எதிர்பார்ப்புன்னா அடுத்த மார்கழிக்கு காத்துட்டு இருக்கேன்பா. இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப எத்தனை நாம சத்சங்கத்தை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோமோ அதுலதான் நம்முடைய இருப்பு இருக்குங்கிறதையே நாம புரிந்து கொள்ள வேண்டும்.
அது இருந்தா தான் நான் இருப்பேன் அப்படிங்கறது அர்த்தம். அத போலத்தான் கண்ணன் இருந்தா தான் இருப்பேன், இது கோபிகைகளுடைய நிலைப்பாடு. ஆண்டாள் என்ன பண்ணிட்டா, நான் கோபிகைகளை போல அனுகாரம் பண்ண போகிறேன், என்னையே ஒரு இடைப்பெண்ணாக கருதி கொள்ளுகிறேன் தீர்மானிச்சுட்டா. தன்னை ஒரு இடைப்பெண்ணா நினைச்சுண்டா உடனே அவ ஊரு ஸ்ரீவில்லிபுத்தூர் அவளுக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சது, திருவாய்ப்பாடி கோகுலமாட்டம் தெரிஞ்சுதான். ஆஹா, நான் இப்ப கோகுலத்துல இருக்கேனாங்கிறா. நாம பக்கத்துல இருந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுமா தோன்றும், இது என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுண்டு கோகுலத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காளேன்னா, அவள் கண்களுக்கு தன்னுடைய ஊர் கோகுலமாக தெரிகிறது. காலம் எந்த காலம், இப்ப இருக்கிற பெரியாழ்வார் காலத்துல நீ இருக்கியான்னா அதெல்லாம் இல்லை, நான் கண்ணன் வாழ்ந்த காலத்துக்கே போயாச்சு. இன்னைக்கு இருக்கிற கோகுலத்தை அவ பார்க்கல, கண்ணன் வாழ்ந்த காலத்துல கோகுலம் எப்படி இருந்ததோ அந்த கோகுலத்துக்கே தன்னை போய் பொருத்தி கொண்டாள். இப்ப நான் இந்த காலத்துல இருக்கேன், கண்ணன் காலத்துல இருக்கேன், கண்ணன் வாழுகின்ற ஊரிலே இருக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, வாழ்ந்த ஊரிலே இல்லை, அவர் வாழ்கின்ற ஊரிலே இருக்கிறேன். கண்ணனுடைய காலத்திற்கு சென்று விட்டாள். ஊர் கோகுலம் ஆயிடுத்து, கண்ணன் காலத்துக்கு போயாச்சு. தன்னை ஒரு சேரி பெண்ணாக இடைப்பெண்ணாக அவள் எண்ணிக்கொண்டாள். சரி, இதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னா, கண்ணன் வீட்டுக்கு போறேன். கண்ணன் வீடா, அது எங்கே இருக்கிறதுன்னா வடபெருங்கோயிலுடையான் சந்நிதி, அதுதான் கண்ணனுடைய வீடு, நந்தகோபாலனுடைய வீடு. அங்கே போகிறேன். அங்க போய் என்ன பண்ண போறேன், கண்ணனை பார்க்க போகிறேன், வடபெருங்கோயிலுடையான பார்க்க போகிறேன். பார்த்து என்ன செய்ய போறேன்னா, தூங்கின்ற இருக்கிற அந்த தெய்வத்தை தட்டி எழுப்ப போறேன்னா. இது ரொம்ப அருமையான கருத்து.